வணக்கம், நான் டாக்டர் தீபா லாரன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்களாங்க, வரிசையாக வந்து பாருங்கள், நம்ம இந்த புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பேச போகிறோம். மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி முடிய உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியினோட முதல் பகுதி. நிறைய மீனை வந்து பாருங்கள், வேலை இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, டிவர்ஸுங்க, பிரிஞ்சிருக்கோம், சேர்ந்துருவோமா, குடும்பத்தில் ரொம்ப வந்து எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இதுதான் சொல்கிறாங்க. இது வந்து ஃபேவராக இருக்குமா அப்படின்லாம் நிறைய கேட்குறீங்க. இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேங்க. பெருசாக வந்து நான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க விருப்பப்படல, அட் த சேம் டைம் வந்து உண்மையை மறைக்கவும் விருப்பப்படல. நாங்கள் வந்து உண்மையை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாங்க, நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க, எந்தெந்த விஷயத்தில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது, ஓகேங்களா, கவலைப்படாதீங்க. இப்போ நிறைய பேர் முக்கியமான முடிவு எடுக்கணும் இந்த காலகட்டம் 7 நாட்டு சனியில் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. இது வந்து பாருங்கள், உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ முக்கியமான முடிவு எடுக்கிறீங்களா, சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும், என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் டிஸ்பிளேயில் இருக்கும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறதை விட என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் பேசிக்கலாம், ஓகேங்களா. பொதுவாகவே மீனம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் ஜாஸ்தி, உழைக்கணும், காசு சேர்த்து வச்சுட்டே இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மீனத்துக்கு, ரிஷபத்துக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி காசு சேர்த்து வச்சுட்டே இருக்கணும். இப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஓகே, கவலைப்பட வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க, மீனம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராகு, நிறைய ஆசையை தூண்டுவார். அது பண்ணணும், இது செய்யணும், யோசிச்சு செய்யுங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம், 3ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 23ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதி அடைய போகிறார். 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் பாவத்தில் புதன் பகவான், 7ல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், கேது, சுக்கிரன், ஓகேங்களா. இந்த 6ஆம் பாவத்தில் இருக்க புதன் பகவான் என்ன பண்ணுவார்னா, 7ஆம் தேதி சூரியன், சுக்கிரன், கேதுவோட வந்து உட்கார்றாரு, புதன் ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அது ஒரு நல்ல ப்ளஸ் அப்படின்னு தாங்க சொல்லும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 7ஆம் பாவத்தில் இருக்க சுக்கிரன் வந்து 2ஆம் தேதி புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணுவார்னா 8ஆம் பாவத்துக்கு போவார். திருப்பி ஒரு பயிற்சியாக வராரு, பட் இந்த 8ஆம் பாவத்தில் உட்கார்றது ஆட்சி பெற்று உட்கார்றார், ஓகேங்களா. இதனால் கொஞ்சம் ப்ளஸ் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரியன் நம்மளுக்கு என்ன செய்ய போகிறார், சூரியன் என்ன வேலை நம்மளுக்கு செய்ய போகிறார். கணவன் மனைவி விரிசல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ரெடி அது அங்கங்கே கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருக்குது, அந்த ஃப்ராக்சர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், ஓகேங்களா. ஆனால் என்ன அப்படின்னா, அனுசரிப்பாங்க. அந்த ஒரு தவறான புரிதல்கள் அதிகமானாலும், அந்யோன்யமின்மைன்றது அதிகமானாலும், குருவனோட பார்வை என்ன பண்ணுன்னா, அதை மொத்தமாக பிரிச்சிட மாட்டார். அப்படி கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து உடல் வலி, தலைவலி, காய்ச்சல், மண்டை சூடு, கண்ணு வலி இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, முதுகு வலி, இடுப்பு வலி, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஓகே, அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும். இது வரைக்கும் இல்லைங்க, இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு, ஓகேங்களா. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பாதிப்பு அப்படின்றது கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் காஷியஸாக டீல் பண்ணுங்கள். எடுத்தன் பேசிடாதீங்க, அமைதியாக இருந்து இந்த மாதத்தை ஓட்டிடுங்க, ஓகேங்களா. ஜென்மராகுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருசாக கற்பனைகளை ஏற்படுத்துவார். பெருசாக கற்பனைகள்லாம் வேண்டாம், நேச்சுரலாக இயல்பாக இருக்க பழகிக்கோங்க. வாழ்க்கை துணை வந்து, அதாவது உங்களோட பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பெருசாக சண்டை போடுவாங்க, ஆனால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட அவங்க வந்து எப்படின்னா காமாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்குள்ளே இருக்க சண்டையை உங்கள் அப்பா அம்மா கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட வச்சு ஒரு சமாதானமாக அப்படி கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு நீங்கள் பேசிடுறது வேண்டாம், ஓகேங்களா. உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம், அந்தஸ்து அப்படின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம். உங்களுக்கு இல்லை, உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஹெல்த் இஷ்யூஸு, அதனால் மருத்துவ செலவு, அதனால் மன உளைச்சல், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, ஓகேங்களா. இது வந்து சூரியன் உங்களுக்கு கொடுப்பார். நெக்ஸ்ட்டு புதன் பகவான் என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை துணையினோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும், ஓகேங்களா. அப்படியே ஆட்டி படைக்க நம்மளை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் அப்படியே ஆட்டி படைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கோவத்தை, நம்மளோட லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கோவத்தை உள்ளே வச்சு நம்மளை சிரிச்சு நம்மளை கொஞ்சம் ஏமாற்ற பார்ப்பாங்க.
இது புதன் வந்து நம்மளுக்கு கொடுப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஊடல் வந்து கம்மியாகும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருடல் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது புதன் ஏற்படுத்துவார். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற எண்ணம் மேலும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபேவராக இருக்குங்க. அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆவாங்க. இது புதனால் வரக்கூடிய ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு சுக்கிர பகவான். சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் கிட்ட பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீன ராசி ஜென்னாக இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்ட ரொம்ப 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 காஷியஸாக இருக்கணும். பெண்கள் சார்ந்த பிரச்சனை, பெண்கள் சார்ந்த ஒரு தலைவலி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஒய்ஃபு, உங்கள் அக்கா, தங்கச்சி, பெண்கள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா அதை போய் தப்பாக போய் முடியும். நீங்களாக முடிவு பண்ணுங்கள். இது வந்து ஏன்னா 7 நாட்டு சனியினோட ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க, நீங்களாக முடிவு பண்ணுங்கள். இன்னொன்று சுக்கிரன் இருக்கிற இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் என்னென்னா நம்ம முடிவு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு லேடிஸ்னோட பேச்சை கேட்டு முடிவு பண்ணும்போது தப்பாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த மாத இறுதியில். ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 வீலர்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுங்க. 2 வீலர் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம் அப்படின்னா வேண்டாம். ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, லைசன்ஸு இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டு கூட பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் தொலைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. ஸோ எந்தெந்த விஷயத்தில் காஷியஸாக இருக்கணும்னா பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸு சும்மா சேட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ரொம்ப காஷியஸாக இருங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கிட்ட இந்த பண பரிவர்த்தனை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய லாஸ் கணக்கு காமிச்சு அவங்க நம்மளை ஏமாற்றிடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ கேஷ் விஷயத்தில், காசு விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பர்ஃபெக்டாக இருங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாடு அப்படின்னாலே பொதுவாக இந்த சனி பகவானை பிரீத்தி பண்ணக்கூடிய வழிபாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமன் வழிபாடு. ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது சனி பிரீத்தியாவான். சனினால் வர பாதிப்பு 100% அப்படின்றது ஏறக்குறைய 50-60% குறைஞ்சிடும். ஏன் ஒரு சிலருக்கு 80-90% கூட குறைஞ்சிடும். அது உங்களோட பிரார்த்தனை வழிபாடுனோட வீரியத்தை பொறுத்து மாறும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாலே இந்த மாதம் ஆஸ் இட் இஸ் அப்படியே ஓடிடுங்க. கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.